அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே திருமாவளவனே நினைச்சாலும் பறையர்களுடைய ஆதரவை பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னும், அந்த முழு ஆதரவுமே சீமானுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் ஒரு சில முக்கியமான பறையர் சமூகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் குறிப்பா ஏர்போர்ட் மூர்த்தில என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் திமுக கட்சியோட கூட்டணி வச்ச போது கூட பறையர்கள் இந்த அளவுக்கு அவங்களை வெறுக்கல அப்படின்னும், ஆனா இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு நாடகம் நடத்தியிருந்தாரு. அந்த நாடகம்னாலேயே பறையர் சமூகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பாத்தீங்கன்னா திருமாவளவனை வெறுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும், திருமாவளவன் வெறுக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளா நேர்காணல் கொடுக்காம இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி தற்போது திருமாவளவனை ஏன் இவ்வளவு விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் மேல எவ்வளவு மரியாதை இருந்துச்சோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்தது போய் தற்போது ஒட்டுமொத்தமாகவே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னும், இனிமே எங்களால போலியா கூட அவர் மேல மரியாதை இருக்க மாதிரி நடிக்க முடியாது அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி பாத்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டியிருக்காரு. விசிக கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நாள்தோறும் இவர் தொலைபேசி மூலம் அழைச்சி, அண்ணன் ஏன்னா இப்படி பண்றாரு அப்படின்னும், கட்சியில இருக்கவே பிடிக்கலையா அண்ணன், எப்படியாவது கட்சியில இருந்து நீங்கிடலாம் இருக்க அப்படின்னு நாள்தோறும் என்னிடம் முறையிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லியிருக்காரு. அவங்க எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பறையர் சமூகத்தினருடைய ஆதரவு எப்பவோ சீமானுக்கு போயிடுச்சு அப்படின்னும், விசிக கட்சியில் இருக்க பிடிக்கல அப்படின்னா உடனடியாக நீங்க நாம் தமிழ் கட்சியில போய் இணைங்க அப்படின்ற ஒரு அறிவுரையை மட்டும் தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது விசிகாவுடைய ஒரு வரலாறையே மாத்த போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏன்னா பறையர் சமூகத்தினரால தான் விசிக கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஏங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமாவளவனுக்கு பின்னால இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் திமுக கட்சி பாத்தீங்கன்னா அவளை இன்னும் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த ஒரு ஆதரவு போயிடுச்சு அப்படின்னாலே திருமாவளவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு நபராக மாறிடுவாரு. அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க தான் போகுது அப்படின்றது தான் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.